ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல 2nd ஆஃப் ஜூலை 2026 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் த கேஸ் ஃபார் பில்டிங் இந்தியாஸ் கோல் கெமிஸ்ட்ரி கேப்பபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸோ இது வந்து நம்மளோட மெயின் சிலபஸில் GS3ல எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் நமக்கு வரும். ஸோ இந்த ஆர்டிகளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நடந்தது இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிளாக்கேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலியமாக இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் அண்ட் எல்பிஜி இதெல்லாம் கிடைக்கிறதுல நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரியோட எனர்ஜி செக்யூரிட்டி வந்து ஷேக் ஆகுறப்போ, கண்ட்ரிக்கு வந்து எனர்ஜி ரிலேட்டடாக ஒரு வல்னரபிலிட்டி கிரியேட் பண்ணுறப்போ, எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து எப்படி இந்த எனர்ஜி ஷாக்கை ஸ்கில்ஃபுல்லாக அவங்க வந்து டீல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்கும். அதாவது டிப்ளாமசி, டைவர்சிஃபிகேஷன், ஃபிஸ்கல் டூல்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் யுக்தியை வந்து கையில் வச்சுருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை இம்போர்ட் தானே பண்ணுறோம் இதெல்லாம். ஸோ இதோட டிபெண்டன்ஸை வந்து வல்னரபிள் சோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியா நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றது வந்து வல்னரபிளான ஒரு ரிசோர்ஸ். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது கையில், எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் எஃபெக்டிவாக டீல் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக க்ரூட் ஆயிலில், அதாவது இந்த ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எஃபெக்டிவாக இந்தியா பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரிஃபைனரி கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஆயிலை ரிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, ரிஃபைனரிஸ், அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து நம்மளை இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்லேருந்து அந்த ஷாக்லேருந்து பெரிய பாதிப்பு வராமல் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண மாட்டோம். ஒரு கண்ட்ரிலேருந்து மட்டும் இம்போர்ட் பண்ண மாட்டோம். மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த க்ரூட் ஆயிலையும் டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். எதை பொறுத்துனா அந்த க்ரூட் ஆயிலோட டென்சிட்டியை பொறுத்து, சல்ஃபர் கண்டென்ட்டை பொறுத்து, அதோட விஸ்காசிட்டியை பொறுத்து இதோட கிரேடு வந்து மாறும் க்ரூட் ஆயில். ஸோ அப்போ அந்த கிரேடு வந்து மாறுறப்போ நம்மளோட ரிஃபைனரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஃபைனரிஸும் நமக்கு புதுசாக அந்த க்ரூடை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம கட்ட வேண்டியது வரும். பட் இந்தியாவில் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைனரியில் இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு ரிஃபைனரியை இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த டைப் ஆஃப் க்ரூட் ஆயில் நம்ம கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, இந்த சிங்கிள் டைப் ஆஃப் ரிஃபைனரியே போதும், அதெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக ரிஃபைன் பண்ணிடலாம். அப்போ இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வல்னரபிலிட்டி வந்து நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ரிலேட்டடாக நடந்திருக்கு. அப்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சயின்ஸ் யூஸ் பண்ணி, சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த வல்னரபிலிட்டியை நம்ம சரி பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் டிப்ளாமசி. அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் தான் நம்மளை வந்து இந்த மாதிரியான குளோபல் எனர்ஜி வொலாட்டிலிட்டி வர்றப்போ மோர் டியூரபிளாக நம்மளை வச்சுருந்துருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க, இல்லை ஜிஎஸ் கொஸ்டின் எழுதுறீங்க, ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் உங்களோட ஆன்சர். ஓகே. அண்ட் இந்த ரிஃபைனரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, இது ஏன் நமக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம வாங்குறது இல்லை, நம்ம கண்ட்ரி மல்டிபிள் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து சோர்ஸ் பண்ணுறோம். அப்போது அந்த சோர்ஸ் பண்ணுற அந்த க்ரூட் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் க்ரூட் ஸ்லேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டென்சிட்டியில், சல்ஃபர் கண்டென்ட்டில், விஸ்காசிட்டியில். ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்முஸ் சோர்சிங், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, அது வழியே தான் இந்தியாவுக்கு வந்து, அது வழியே மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து க்ரூட் ஆயில் வரணும் அப்படின்னு இல்லை, அதர் ரூட்ஸ் மூலியமாகவும் நம்ம வந்து க்ரூட் ஆயிலை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மூலியமாக இல்லாமல் அதர் ரூட் வழியே வர்ற க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து 55%லேருந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித்தின் அ வீக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைன்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த ரிஃபைனரி ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து கொண்டு வர்றதுக்கு, அந்த ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஆப்ரேட்டர் ட்ரைனிங்க்கு இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் டிப்ளாமசியால் கூட நம்மளால் சாதிக்க முடியாத விஷயங்களை, அந்த ஒரு விஷயத்தை இன்ஸ்டிடியூஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கோம், செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் எந்த ஆன்சருக்கு வேணாலும் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். பட் இந்த ஆர்டிக்கிளோட மெயின் ஐடியாவே க்ரூட் ஆயில் வந்து கிடையாது, இது வந்து எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக நமக்கு ப்ராப்ளம் வந்து க்ரூட் ஆயில் காஸ் பண்ணல, எல்பிஜி தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் காஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ரிஃபைனரி ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருந்தனால க்ரூட் ஆயில் ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணிட்டோம். பட் எல்பிஜி என்னதான் நீங்கள் ரிஃபைனரியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருந்தாலும் எல்பிஜி அந்த மாதிரி கிடையாது. அப்போ நமக்கு வந்து ஒரு என்ன தேவை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக்காக நம்ம வந்து இந்த எல்பிஜிக்கு சப்ஸ்டிடியூட்டாக
டொமஸ்டிக் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அதில தான் இந்த ஆர்டிக்கிள் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து முழுசா வந்து எல்பிஜிய டிபெண்ட் பண்ணி இல்லாம, ஏன்னா இப்ப இந்த பிரச்சனையில எல்பிஜி தான் பெரிய வல்னரபிலிட்டி காஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதிலிருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆறது? அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்இ, டைமெத்தில் ஈத்தர். ஸோ இந்த டைமெத்தில் ஈத்தர் வந்து ஒரு கிளீனான பர்னிங் கேஸ் லைக் எல்பிஜி மாதிரியே. இதோட மாலிக்யூல்ஸும் வந்து எல்பிஜி மாதிரியே சிமிலரான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இப்ப இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இத நம்ம எல்பிஜியோட நம்ம மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இத ப்ராசஸ் பண்றதுக்குன்னு நமக்கு தனியா கெப்பாசிட்டி வேண்டாம். ஆல்ரெடி நம்ம எல்பிஜிக்கு என்ன சிலிண்டர் யூஸ் பண்றோமோ, என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றோமோ, ஸோ அதிலேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து புதுசா கொண்டு வரணும்னு இந்தியால அவசியம் கிடையாது. அப்ப இந்த டைமெத்தில் ஈத்தர் இருக்கு பார்த்தீங்களா, இத எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்தியால உங்களுக்கு கோல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹை கிரேட் வந்து கிடையாது. சல்ஃபர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து யுபிஎஸ்சி கொஸ்டின் மல்டிபிள் டைம் இந்த கோல் ரிலேட்டடா யுபிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோல் கேசிஃபிகேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. பயோமாஸ் கேசிஃபிகேஷன் பத்தி வந்து கேட்டிருக்காங்க. பயோசார் பத்தி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எனர்ஜி செக்யூரிட்டி என்ஷூர் பண்றதுக்கான ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ அப்படி நமக்கு இந்த டைமெத்தில் ஈத்தர் வந்து எப்படி கிடைக்கும்னா, கோல் கேசிஃபிகேஷன் மூலியமா கிடைக்கும். அதாவது கோல் இருக்கு இல்லையா? இந்த கோல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமா சாலிடா இருக்கிற கோல சின்கேஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த சின்கேஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா, அடுத்து வந்து டைமெத்தில் ஈத்தரா கன்வெர்ட் பண்ணிருவாங்க. இப்ப இந்த கேசிஃபிகேஷன் வந்து எப்படின்னா, கோல வந்து ஃபுல்லா எரிச்சிட மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆக்ஸிஜன் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல கோல வந்து நம்ம பர்ன் பண்றப்போ அது ஃபுல்லா எரியாது. அது வந்து கேஸ வந்து ரிலீஸ் பண்ணிரும். அதுதான் சின்கேஸ். ஸோ இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நமக்கு சின்கேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஎம்இ வந்து கிடைச்சிரும். ஈவன் ஆல்ரெடி நம்மளோட பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எல்பிஜி. ஸோ அதில 20% வந்து என்ன பண்ணுங்க, டிஎம்இய மிக்ஸ் பண்ணி இந்தியால வந்து குடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 34,000 crore annually இந்தியாவுக்கு வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் அது போக ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியால இந்த கோல் கேசிஃபிகேஷன் கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிகேட் முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னாடியே கோல் கேசிஃபிகேஷன்ல எந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனல் நாலேட்ஜ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டிய வளர்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணி இதோட கெப்பாசிட்டிய வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாலயுமே கோல் கேசிஃபிகேஷன் கெப்பாசிட்டிய வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க பாலிசி வந்து வெயிட் பண்ணும். ஆனா இந்த மாதிரி கிரைசிஸ் வந்து வெயிட் பண்ணாது. எப்ப வேணாலும் வந்துரும். ஸோ நம்ம ப்ரோஆக்டிவா என்ன பண்ணணும்? இதுக்கான பில்டிங்க வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜ் ஆர்டிக்கல் எஸ் அண்ட் நோ. கவர்மெண்ட்ஸ் மஸ்ட் ரெஸ்பெக்ட் தி டிசிஷன் மேக்கிங் ஆஃப் கிராம் சபாஸ்ன்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் ரொம்பவுமே கிரிட்டிசிசம் பண்ற ஆர்டிக்கல். அதாவது ரீசென்ட்டா ரூரல் டெவலப்மென்ட் மினிஸ்ட்ரியோட சர்வே ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேல எதனால வந்து கிராம் சபால பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்றாங்க அப்படின்றதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. பட் அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே ரெஃப்யூட் பண்றது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் கவர்மெண்ட்டோட வியூவ தான் நீங்க வந்து எடுத்துக்கணுமே தவிர, இந்த கிரிட்டிசிசம் வந்து நீங்க எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க எந்த ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எடுத்துட்டாலும், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கிராம் சபா வந்து வெரி கோர் ஆஃப் இட். ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எதுக்காக வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிலாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த வெரி பேசிக்ஸ்லாம் நான் போக விரும்பல. அது இப்போ தேவையும் இல்ல. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு வில்லேஜ்ல அந்த வில்லேஜ்க்கான டெவலப்மெண்ட்ட கொண்டு வர்றதுக்கு அவங்களே டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல அந்த வில்லேஜஸே டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகி அந்த கிராமத்துக்கான டிசிஷன் வந்து அவங்க எடுக்கணும். ஈவன் இன்னும் பெசா மாதிரியான சில ஆக்ட், பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ட்ரைபல் ஏரியாக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து இந்த கிராம் சபாக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஈவன் பெரிய பெரிய மைனிங் ப்ராஜெக்ட்ட வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கு நம்ம கொண்டு போனாலும், இந்த கிராம் சபாவோட அந்த எஸ் ஆர் நோ இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராம் சபால பீப்பிள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. அது ஏன் அப்படின்னு கவர்மெண்ட்டோட சர்வே வந்து சொல்லியிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டோட வியூ என்ன அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன் ஃபேட்டிக். ஸோ அவங்க வந்து இந்த மீட்டிங்க்கு போய் போய் டயர்ட் ஆயிட்டாங்க. பட் இந்த ஆர்டிக்கல் எழுதின ஆத்தர் வந்து இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் சொல்ற வியூ வந்து உண்மை கிடையாது. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ பீப்பிள் வந்து கிராம் சபால போய் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இன்கேஸ்
ஒரு விஷயத்துல நோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து கவர்ன்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. எங்களுக்கு தேவை வந்து எஸ். ஸோ அத தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? எங்களுக்கு குடுக்கணும், அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட்டோட வியூ இது. வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் வந்து கேனாட் அஃபோர்ட் டூ கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா டைம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கவர்ன்மெண்ட் வந்து இஸ் நாட் பேயிங் இனஃப் வொர்க்கிங் கிளாஸ்க்கு. அதனால தான் அவங்களால போக முடியலையே தவிர, அவங்களுக்கு டைம் இல்ல அப்படின்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப வெல்த்தியான பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவர் தான் அந்த மாதிரி பீப்பிள் தான் கிராம் சபால வந்து என்ன பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்ன்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கான மணிய வந்து மேக் பண்றதுக்கு அவங்க வந்து லெஸ்ஸா தான் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலா ரியாலிட்டில இவங்கள இந்த மணி மேட்டர்ல டிஸ்கஸே பண்ண விட மாட்டாங்கன்னு இந்த ஆர்டிக்கிள்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நமக்கு வந்து என்னன்னா, நம்மளோட சிலபஸ்க்கு, நம்மளோட எக்ஸாம்க்கு வந்து நீங்க எப்படி இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் வியூவ எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு சர்வே வந்திருக்கு. ஸோ பொட்டன்ஷியலி உங்களுக்கு யுபிஎஸ்சி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சிலபஸ்ல டைரக்ட்டா லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஆன்சர் கேட்கிறப்போ, நீங்க இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது இப்ப கவர்ன்மென்ட்டோட வியூ இருக்கு இல்லையா? பார்ட்டிசிபேஷன் ஃபேட்டிக் இருக்கு. பீப்பிள் வந்து அ அவங்களுக்கு வந்து இனஃப் டைம் வந்து கிடையாது. அதே மாதிரி ஓன் மனி அவங்களோட வில்லேஜோட மனி ரிசோர்ஸஸ் எப்படி கேதர் பண்ணணும் அப்படின்றதுல டிஸ்கஸ் பண்ண மாட்றாங்க. இதெல்லாம் நமக்கு சேலஞ்சஸு. இத அட்ரஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்றது தான் உங்களோட சொல்யூஷனா இருக்கணும். ஸோ அதுக்காக இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள்.